ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ராக்கி குட்டாவை பாருங்கள், நல்லி நம்ம கடிச்சிட்ருக்கானா, இந்த பாருங்கள், நான் கையில் பிடிச்சிட்ருக்கேனா, எதுவுமே பண்ண மாட்டான். உங்கள் பெட்ஸ்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிடும் போது எங்கள் ராக்கி குட்டா அப்படி தான் பாருங்க, கொடுத்து ஏமாத்தினால கம்முன்னு இருப்போம். இந்த இந்த பீஸ் முதல்ல சாப்பிடு, இந்த கறி பீஸ் முதல்ல சாப்பிடு சாமி. எறும்பு தான் கடிப்பானோ. பீஸுக்கு பாரு, எதிரி இதரி பீஸ் கறி. அவன் அக்கா நல்லி கடிக்கும் போலன்னு தட்டில் அவன் தட்டில் போட்டு போயிட்டா, எடுத்து வந்து கடிச்சுங்கணுங்கிறாரு. அவன் சாப்பிட்டு இருக்கும்போது வாய்க்குள்ளே விரல விட்டுறணுன்னா கூட ஒன்றும் பண்ண மாட்டாங்க எங்கள் ராக்கி. அவ்வளோ நல்ல பிள்ளை. எல்லா பப்பீஸும் அப்படி இருக்காது. நான்வெஜ் சாப்பிட்டா அவங்க சாப்பிடும்போது நம்ம எதனா பொருளை தொட்டாலோ நம்ம எடுத்தாலோ வந்து அக்ரெசிவ் ஆவாங்க. என் தங்கம் அப்படி கிடையாது. அவன் சாப்பிடும்போது வாய்க்குள்ளே வச்சிடணும், நம்ம கையை வச்சாலும் நம்ம கையை கிடைக்க மாட்டான். அவனுக்கு கறி எது நம்ம கை எதுன்னு தெரியும். சரி சாப்பிட்றி என் பொம்மை. எப்படி சாப்பிட்றது? இப்படி தான் சாப்பிட்றதா? இந்த பர் பீஸ், இந்த பர் இப்படி இங்கே இந்த பீஸை கடிச்சு சாப்பிடு. இந்த பீஸை கடிச்சு சாமி. சதைக்கு பாருங்க, சதையை கடிச்சு சாப்பிடு. இரும்பு தான் சாப்பிடுவான். சரி சாப்பிடு. ரொம்ப நேரமாக கடிச்சிட்ருக்கான் அதை. ஏடா கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா கிச்சனில் இருட்டில் உட்காந்து கடிச்சிங்கிறாரு. சாப்பிடு.